வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொய்யா பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். ஆப்பிள் பழங்களுக்கு இணையான ஊட்டச்சத்து கொய்யா பழத்தில் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கொய்யா பழத்தையும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளோடு ஒப்பிடும்போது கொய்யா பழத்தில் புரோட்டீன்கள், நல்ல கொழுப்பு சத்துக்கள், உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டுகள், விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, நார் சத்து, இது எல்லாமே கொய்யா பழத்தில் இருக்குது. தொடர்ந்து கொய்யா பழத்தை நம்ம தினமும் ஒரு கொய்யா பழம் அப்படின்ற அளவுகளில் நம்ம அதை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொய்யா பழத்தை எடுத்துக்கலாம். கொய்யா பழத்தில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து அதிகமாக இருக்குது. இவை பல்வேறு இதய நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. கூடுதலாக கொய்யா பழத்தில் வந்து உடலில் சோடியம் மற்றும் பொட்டாசியத்தினுடைய சமநிலையை பராமரிக்கிறதுக்கு உதவி புரியும் அந்த பொட்டாசியம் சத்து. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்வதற்கு கொய்யா பழம் ஹெல்ப் பண்ணும். ஆய்வுகளின்படி உடலில் வந்து நல்ல கொலஸ்ட்ராலினுடைய அளவு அதிகரிச்சது அப்படின்னா அது ட்ரைகிளிசரைடுகள் மற்றும் கெட்ட கொலஸ்ட்ரால்களை வந்து குறைய இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எனவே இதயம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் கொய்யா பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளணும். அது பிபி ப்ராப்ளத்தை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றும். இதன் மூலமாக ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு போதுமான அளவுக்கு செல்லும். இதயத்திற்கும் செல்லும். மாரடைப்பு, பக்கவாதம் எதுவுமே உங்களுக்கு இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமான செரிமான மண்டலத்தை பெறுவதற்கு தொடர்ந்து கொய்யா பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கொய்யா பழத்தில் வந்து டயட்ரி நார் சத்துக்கள் அதிக அளவில் நிறைந்து இருக்கிறதால இது வயிற்றுப்போக்கு மற்றும் மலச்சிக்கல் போன்றவற்றை வந்து சரி செய்கிறது. கொய்யா பழத்தை வந்து மென்று சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய விதைகள் சிறந்த மலமிளக்கியாக செயல்பட்டு குடல் இயக்கத்தை ஒழுங்காக நடைபெற செய்யுது. எனவே வந்து செரிமானம் வந்து சீராக நடைபெறும் அப்படின்னா நீங்க மலச்சிக்கல் ஏற்படாமல் எதுவும் இருக்கணும் அப்படின்னா தினமும் ஒரு கொய்யா பழத்தை வந்து தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இதில் இருக்கக்கூடிய நார் சத்து உணவுகள் செரிமானமாகுவதற்கு உதவிகரமாக இருக்கும். உணவுகள் செரிமானமானதுக்கு அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து குடல்களில் இருந்து கொய்யாப்பழம் உங்களுக்கு வந்து வெளியேற்றிவிடும். ஸோ சிறந்த மலமிளக்கியாக கொய்யாப்பழம் உங்களுக்கு வந்து செயல்படும். அது காரணம் அந்த கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய விதைகள் தான் முக்கிய காரணமே. கண் பார்வை மேம்படுவதற்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கொய்யாப்பழம் வந்து கண்களுக்கு மிகவும் நல்லது. ஏன்னா இந்த கொய்யாப்பழத்தில் விட்டமின் ஏ அதிகம் இருக்கு. விட்டமின் ஏ குறைவாக இருந்தால் தான் அது கண்களில் பிரச்சனை ஏற்படுத்தும். அப்போ உங்களுக்கு விட்டமின் ஏ போதுமான அளவுக்கு கொய்யாப்பழம் தரதால கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க கூடாது அப்படின்னா முன்னாடியே தடுக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் தினமும் ஒரு கொய்யாப்பழத்தை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொள்ளும் போது இந்த மாலைக்கண் நோய் ஏற்படுதல், கண் பார்வை திறன் மங்குதல், கண் புரை ஏற்படுதல், கண் விழிப்படலம் சேதமடைவது, மாகுல டீஜெனரேஷன், வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய கண்கள் சார்ந்த குறைபாடு, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கியூர் பண்ணிக்கலாம். மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு, முன்னாடியே வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை திறன் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஆரோக்கியமான அந்த கண் பார்வையை கூர்மையாக பராமரித்துக் கொள்ளணும் அப்படின்னா தொடர்ந்து கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம். கொய்யாப்பழத்தில் கரோட்டின், லைகோபின் மற்றும் விட்டமின் ஏ, விட்டமின் சி போன்ற உயிர் சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே சருமத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாததாக இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து முகப்பொரு அதிகமாக வரும் அப்படின்னா கொய்யாப்பழத்தை நீங்கள் உட்கொண்டு வரலாம். இதனால முகப்பொரு வருவதோடு குறைவதோடு உங்களுக்கு சருமத்தினுடைய அழகும் ஆரோக்கியமும் மேம்படும். சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்களை வந்து கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு அகற்றிடும். இதனால டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகும்போது முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் என எதுவுமே நம்மளுடைய சருமத்தில் இருக்காது. வயதான சுருங்கிய தோலமைப்பெல்லாம் இல்லாமல் இளமையான ஒரு சரும தோற்றத்தோட நம்ம தெரிய ஆரம்பிப்போம். அதுக்காக தான் நம்ம கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளணும். மன அழுத்தம் நமக்கு வந்து குறையும். கொய்யாப்பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லேருந்து நம்ம ரிமூவ் ஆகிடலாம். நீங்கள் மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா கொய்யாப்பழத்தை சாப்பிடுங்க. இதனால் அந்த கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம், பாஸ்பரஸ், கால்சியம் போன்ற சத்துக்கள்லாம் கிடைக்கும். எதுக்காக இந்த சத்துக்களை நம்ம பெறணும்னு கேட்டிங்கன்னா இந்த சத்துக்கள் அனைத்துமே நம்மளுடைய நரம்புகள் மற்றும் தசைகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நம்மளை ரிலாக்ஸ் அடைய செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் ஸ்ட்ரெஸ் டென்ஷன், அதாவது அந்த மன அழுத்தம், படபடக்கக்கூடிய தன்மை, இதில் இருந்தாலும் நீங்கள் விடுபட்டு விடலாம். இப்போ ஸ்ட்ரெஸ் டென்ஷன் உங்களுக்கு எதனால் வரும்னா இந்த ஷிஃப்ட் பேசிஸில் மாற்றி வேலை பார்க்குறவங்க, பிடிக்காத வேலைகளை பார்க்குறவங்க, வேலை பளு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் இருக்கும். நீங்கள் வந்து அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு செரட்டோனின், டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை சுரக்க வைக்கிறதுக்கு கொய்யாப்பழத்தை எடுத்து நரம்புகள் மற்றும் தசைகளை ரிலாக்ஸ் பண்ணி ஆரோக்கியமாக மாறிக்கிறதுக்கு கொய்யாப்பழம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்.
நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுவதற்கு கொய்யாப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பழங்கள்லே விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தக்கூடிய உயிர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பழம் எதுன்னு கேட்டிங்கன்னா கொய்யாப்பழம் தான். கொய்யாப்பழத்தை நீங்கள் சாப்பிடும்போது உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா கொய்யாப்பழத்தில் வந்து விட்டமின் சி அதிகம் இருக்குது. விட்டமின் சி வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு தேவையான சத்து. எனவே பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டவர்கள்லாம் கொய்யாப்பழத்தை சாப்பிடும்போது அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து உங்களுக்கு வலுவடைய ஆரம்பிக்கும். இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வராமல் தடுத்து கொண்டு நலமோடு வாழலாம். எனவே இந்த அளவுக்கு நன்மைகளை பெறணும் அப்படின்னா தினமும் கொய்யாப்பழத்தை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.